பிதா கடவுள், இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவர், மூவொரு தெய்வம் மகிமையோடு மாட்சியோடு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் நம் மத்தியில, நம் அருகாமையில, உன் அருகாமையில, நீ தொடும் தூரத்துல உடைய கண்கள் கண்டுகொள்ளும்படி, உடைய இருதயம் அவரை உணர்ந்து கொள்ளும்படி, உன்னை காண்கிற தெய்வமாய், உன்னை காக்கிற தெய்வமாய், உனக்கு தாயின் கருவுல உருவெடுத்த தெய்வமாய், உன்னை வெளிக்கொணர்ந்த தெய்வமாய், இம்மட்டுமாய் உன்னை பாதுகாத்த தெய்வமாய், உன்னை தூக்கி சுமந்த தெய்வமாய், வாழ்நாளை நலன்களால் நிரப்பின தெய்வமாய், உன்னை காண்கிற எல்ரோயாய், உன்னை சுகப்படுத்துகிற யெகோவா ரஃபாவாய், உனக்கு நீதி செய்கிற யெகோவா சிக்கேனுவாய், உனக்கு சுகம் தருகிற யெகோவா ரஃபாவாய், உனக்கு இதுகாரம் உதவி செய்கிற எபினேசராய், உன்னோடு கூட நடக்கிற தெய்வம் உன் அருகாமையில பிள்ளையே. அப்படியே இதயத்தின் ஆழத்திலிருந்து திவ்ய நற்கொடை நாதரை உற்று நோக்கி, என்னை கண்மணி போல காக்கிறவரே, என்னை கழுகு போல சுமக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஐயா, முழு பலத்தோடு உம்மை உயர்த்துகிறோம் டாடி. மத்தியான வேளையில எங்களுடைய இருதயம் பரலோகத்தை நோக்கி, உம்முடைய பரிசுத்த பலிபீடத்தை நோக்கி உற்று நோக்கி பார்க்கிறது டாடி என்று சொல்லி அப்படியே இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு காலத்துல இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இதோ விடுதலையாக்கப்படும்படி ஒரு மாசு மறுவற்ற பலி நமக்காய் இந்த சிலுவையில நம்மை மீட்டெடுக்கும்படி பரிசுத்தோராய் தூயோராய் மாற்றும்படி பரலோகத்தோடு ஒப்புரவாக்கும்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அமைதி நிலைநாட்டும்படி நமக்காய் சிலுவையில விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவுல நமக்காய் இறுதித்துளி ரத்தத்தையும் சிந்தி நாம் மீட்கெடுக்கப்படும்படி பரலோகம் நமக்காய் திறக்கப்படும்படி இது அந்த சிலுவை மரத்துல பலியானது செம்மறியை அப்படியே உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு ஆராதிப்போமா. சிலுவையினாலே என்னை மீட்ட தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சிலுவை மரத்தை உற்று நோக்கி பார்த்து நீர் அனுபவித்த காயங்களுக்காக, நீர் அனுபவித்த பாடுகளுக்காக, நீர் சிந்தின ஒரு துளி ரத்தத்திற்காக நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம் டாடி. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா.
அவருடைய மகிமையான பிரசனம் நம்ம மத்தியில் இருக்கிறது. பிள்ளைகளே, இந்த திவ்ய நற்கருணையினால மனிதனால உண்டாக்கப்பட்ட ஒரு சிறிய அப்ப வடிவில தன்னையே மறைத்து தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தோடு உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு ஆத்மாவோடு நம்ம மத்தியில ஒரு தெய்வம், உன் கண்ணீரை காண்கிற ஒரு தெய்வம், உன் கதறலை அறிந்திருக்கிற தெய்வம், நீ படுக்கையில படுக்கிற கண்ணீரை அறிந்திருக்கிற தெய்வம், உன் வாழ்நாள் எல்லாம் நலன்களால நிரப்பி உன் அருள் நலத்தினால இரக்கத்தினால உன்னை புடை சூழ்ந்து முன்பாக பின்பாக வலப்புறமாக இடப்புறமாக உன்னை சுற்றிலும் சூழ்ந்து நடந்து வருகிற தெய்வம், நம் ஆராதனைக்குரிய தெய்வம். அவருடைய சமூகத்துல புதுக்கல கொண்டாட்டம், அவருடைய பிரசன்னத்துல என்னாலும் மகிழ்ச்சி. பிள்ளைகளே, திருப்பாடல் ஆசிரியர் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய பிரசன்னத்துல எனக்கு நிறைவான பேரின்பம் உண்டு என்று சொல்லி அறிக்கையிடுகிறார். அப்படியே அப்பாவுடைய பிரசன்னத்துல, அப்பா உம்முடைய பிரசன்னத்துல எனக்கு புதுக்கல கொண்டாட்டம், எனக்கு துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, என் வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் உம்முடைய சமூகத்துல வரும்போது அப்பா நான் எல்லாவற்றையும் மறந்து என் நண்பருடைய திருப்பாதத்துல ஆனந்தத்தோடு அக்களிப்போடு நான் களி கூறுவேன் என்று சொல்லி ஒரு தாவீது ராஜா தான் அரசன் என்பதை மறந்து அக்களித்து அகமகிழ்ந்து களி கூர்ந்தது போல எல்லாரும் கரங்களை தட்டி என் ஆண்டவருடைய பிரசன்னத்துல புதுக்கல கொண்டாட்டம், என் ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்னால சந்தோஷம். ஏனென்றால் அவர் என் பாவங்களை, என் பாரங்களை, என் நோய்களை இந்த சிலுவை மரத்தில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அதனால எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக உள்ளதின் ஆழத்திலிருந்து அப்பாவுடைய சமூகத்துல புதுக்கல கொண்டாட்டம், அவர் இருக்கும்போது நிறைவான சமூகம், நிறைவான பிரசன்னம், நிறைவான அமைதி என்று சொல்லி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அவருடைய சமூகத்துல பாவம் இல்ல பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துல நோய் இல்லை. அவர் வாழ்க்கையில வந்ததுனால, அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்ததுனால, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருப்பதனால நிறைவான சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும், நிறைவான பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்யும். அறிக்கையிடுவோமா, என் பாவம் எல்லாம் பறந்து விட்டது, என் நோய்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என் இயேசுவின் ரத்தத்தினால என்று சொல்லி அறிக்கையிடுவோமா. ஆமென், ஆமென், ஆமென். நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால், பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தங்குகிற பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயம் நீதான் பிள்ளையே. உன்னுடைய உடல் தான் அவர் தங்கி வாழுகிற ஆலயம். உன்னுடைய ஆத்துமா அவருடைய சிங்காசனம், உன்னுடைய இருதயம் அவருடைய பலிபீடம். அந்த பலிபீடத்தை முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து உடலோடு உள்ளத்தோடு ஆவியோடு அவரை ஆராதித்து தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நானே, அவர் வாழுகிற பரிசுத்த பலிபீடம் நானே என்று சொல்லி அறிக்கையிடுவோமா. தேவன் ஆலயம் நாமே, தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே
என் இயேசுவின் சன்னிதானத்தில். அவர் சமூகத்துல வெற்றி மேல் வெற்றி பிள்ளையே. அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். உலகம் உன்னை பார்த்து சிரித்தாலும், உலகம் உன்னை கேவலப்படுத்தினாலும், உலகம் உன்னை ஒன்றுமில்லாதது என்று கருதினாலும், அவர் உன்னை வாழ வைப்பார். அவர் உனக்கு வெற்றி தருவார். அவர் உன்னை தூக்கி சுமப்பார். இதோ ஒரு மனதாய் கோலாகலத்தோடு அவருடைய சமூகத்துல அவரை ஆராதிப்போமா? இந்த ஞானத்திலிருந்து பரலோகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி, அப்பா உன்னுடைய சமூகத்துல முதுகலை கொண்டாட்டடி, வெற்றி மேல் வெற்றி அடி என்று சொல்லி, நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் வாழ வைக்கும் தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடு. இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரான இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குருகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குருகள கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் குருகள கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குருகள கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு கோடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பரவேசிப்போம். ஒரு நேடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பரவேசிப்போம். குருகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குருகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குருகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். 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 ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குருகள கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். 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 ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குருகள கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குருகள கொண்டாட்டமே அப்பா ரீபானா தூரி பிபி பிபி பிக்கரா
பில்லி சுனி கட்டுகள் விலகுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரின் இருதயத்தை உடைத்து ஆண்டவரே தேவரின் பரிசுத்தத்தை கேட்டு கண்ணீரோடு நிற்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் பரிசுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி. லீபா பாபா பாபா ஷரதன தர தன தர தனா. ஆண்டவரே ஒரு குடும்பம் கடன் பிரச்சனை இல்ல அப்பா, இதுக்கு மேல எங்களுக்கு வழி இல்லை, நாங்க சூசைட் பண்ணிக்க போறோம், குடும்பத்தோட தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்கிற நிலையில இருக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவரே நீங்க தொடுறீங்க. லீபா ரீதி ரிபிரி பிரி ஷரதன தர பாக்கரா நிமரல ஹந்துரி பிரிக்கிறது ரிபி பிபி பிபி ஷபரபல பாக்கரா. ஹalleluya ரிபி பிபி 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 ஷரா. அப்பா 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 ஒரு விவசாய நிலம், இது என்ன பண்ணாலும் எனக்கு ஈல்டு தரமாட்டேங்குது, இதுல பயிரே வரமாட்டேங்குது, இது சாபத்துடைய நிலமா இருக்குதுன்னு சொல்லி அதற்காக ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காட்டுறாரு. லீபா பாபா ஷரா. ஈசாக்கினுடைய நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல 100 மடங்கு ஆசீர்வாதம் லீபா கரதீனி மிமி ஷரகனதர பாக்கரா ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுறாரு. ஓ ரிமாலி திரிபிரி பிரிபிரி கரததி பிபி கபரபல பாஷரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரச்சனைகள் மத்தியில் அரசை வாடுவதற்காய் நன்றி. பரலோகமே பாளையம் இறங்குவதற்காய் நன்றி. உருவிய பட்டயத்தோடு மிகேத்துதர் அபேத்தர் கபரேத்துதர் ஆலயம் முழுவதும் ஆலய வளாகம் முழுவதும் அப்பா போராட இறங்கி களம் இறங்கி இருப்பதற்காக நன்றி ஐயா. எழுமில் இருக்கிற எல்லா அந்நிய வல்லமைகள், கோலியாத்தின் படைகள், அமோனிய மோவாபிய படைகள் அப்பா உமக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக, அபிஷேகத்திற்கு எதிராக, வல்லமைக்கு எதிராக, குடும்ப பொருளாதாரத்திற்கு எதிராக, குடும்ப சமாதானத்திற்கு எதிராக எழுமில் இருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை, எல்லா அந்நிய வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால திவ்ய நற்கிருந்து வருகிற பரிசுத்தம் உள்ள பிரசன்னத்தினால இரத்தத்தினுடைய வல்லமையினால வார்த்தையின் வல்லமையினால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு பாதாளத்திற்கு தள்ளி அப்பா இரத்தத்தினால முத்திரையிடுகிற நன்றி. குடும்ப சமாதானத்தை கொடுக்கிற, குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற கட்டுகளோடு, ஏவல் கட்டுகளோடு, திருமண வாழ்க்கை தடை பண்ணுகிற, கற்பத்தின் கனியை தடை பண்ணுகிற அப்பா எல்லா இருளின் நந்தகாரங்கள், எல்லா இருளின் நந்தகாரங்கள், எல்லா இருள் நிறைந்த மேகங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினால, வார்த்தையின் வல்லமையினால அப்பா ரோமர் 16:20 வசனத்துடைய அபிஷேகம் அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை காலடிகளை மிதியடிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடியினால லூக்கா 10:19 வசனத்துடைய அபிஷேகம் பாம்பின் மீது தேரின் மீது நடக்கக்கூடிய அதிகாரம் அப்பா சாத்தானின் சகல வல்லமைகளின் நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரம், ஒன்றுமே எங்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடி அப்பா எங்கள் மீது ஒரு விலையேறப்பட்ட ரத்தத்தின் முத்திரை நீர் வைத்திருக்கிறபடினால எங்கள் வீட்டின் எல்லை கதவுகள்ல, எங்கள் நிலத்தின் எல்லை பகுதிகள்ல உடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தின் முத்திரை நீர் வைத்திருக்கிறபடினால சத்துருவானவனுக்கு எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் பொருளாதாரத்தின் மீது, எங்கள் உடல் வலிகளின் மீது, உடல் வியாதிகளை கொண்டு வருகிற மீது அப்பா சத்துருவானன் விரிக்கிற வலைக்கோ கண்ணிக்கோ எங்கள் மீது அதிகாரம் இல்லை என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலும் எனக்காய் உலகின் 1 கோடி முதல் மறுகோடி வரை இருக்கிற ஒரு ஆத்துமாகும் இயேசு ராஜா கல்வாரி மலையில சிந்தின அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தின் அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நெருப்பு என்ற முத்திரையினாலும் அப்பா இந்த ஆலயம் முழுவதும் நான் முத்திரையிடுகிறேன் டாடி. ஒரு மகளில ஒரு முத்திரை வைக்கிறேன் ஐயா. ரத்தத்தின் முத்திரை, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தின் முத்திரை ஒரு உடலில உள்ளத்தில ஆவிலும் இயேசு ராஜா சிந்தின ரத்தத்தின் முத்திரை வைக்கிறேன் ஐயா. ராகா தாரா ராஜா ஓ லோ ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. குழந்தைக்கு இருக்கிற தடைகள், குழந்தை பேருக்கு தடை உள்ள ஒரு தம்பதி ஆண்டவர் இந்த வேளத்தில் தொட்டு சுகப்படுத்துகிறார். லீபா பாபா ஷரா நீமா ரிதிரி பிரி பிரி குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, எல்லா இருளின்
அந்தகாரங்கள் Yes, 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 வேலறுக்கப்பட, yes, yes, வேலறுக்கப்பட. yes, 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 எல்லாம் yes. உள்ளத்தை உடைத்து கொடுங்க. வேசித்தனத்தின் ஆவி வெளியேறுவதற்காக நன்றி ஆண்டவரே. விபச்சார ஆவி ஒரு குடும்பத்தை விட்டு வெளியேறுவதற்காக நன்றி. லிபாரி எல்லாரும் வாயை திறந்து துதிங்க பிள்ளைகளே. வாயை திறந்து துதிங்க. கரங்களை உயர்த்தாதவங்க கரங்களை உயர்த்தி அப்பாவுடைய பிரசன்னம் மகிமையோடு செயலாற்றி கொண்டிருக்கிற தருணம். ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், அபிஷேகம் வேண்டும் என்றால், விடுதலை வேண்டும் என்றால் உங்களை வெறுமையாக்குங்க. உங்களை வெறுமையாக்குங்க. உமக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லை, உமக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களை வெறுமையாக்கி என் வாழ்க்கையில ஒரு அதிசயம், என் குடும்பத்துல ஒரு விடுதலை, எனக்கு ஒரு மீட்பு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அப்படியே உள்ளம் குத்தப்பட்டு எல்லாரும் வாயை திறப்போமா பிள்ளைகளே. உடலை உள்ளத்தை ஆவி அப்பா பக்கமாக உயர்த்தி எல்லாரும் வாயை திறக்கணும். அநேகருடைய வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது இயேசு நாமத்தினால, இரத்தத்தின் வல்லமையினால கட்டவிழ்த்து விடுகிறது. யார் 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 ஆண்டவர் உங்கள் மத்தியில உலாவை கொண்டிருக்கிறார். உங்க ஒவ்வொருவருடைய அருகிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். பார்த்தலேமையோ ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான், தாவீதின் மகனை என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி, தாவீதின் மகனை என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி கண்ணீரோடு அவன் கூப்பிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் இது. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. விடுதலையோடு கூட அவரை நாடுங்க. துதிங்க 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 துதிங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்புறேன்னு சொல்றார். லிபா கரதீனிமி சந்துர மனக்கர துரபிபி ஷபரபல பக்கரா நிக்கதத்தர பரபர விதி பிபி பிபி கர திபி பிபி பிபி ஷரா லிமரி தி 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 கரா நிக்க திரிபிரி பிரிபிரியம் கரா. கோர்ட் கேஸ், ஒரு கோர்ட் கேஸ் ஒரு குடும்பத்தை அலைகழிச்சிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளில அந்த கேஸுக்காக நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ரிபா பா 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 ஷரா லித்தர பரபல தூரி பிபி ஷபரபல பக்கரா ஓரி தி 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 லிபா பா 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 சந்தர வனக்கர தூரி பிபி ஷபரபல பக்கரா. கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சிறு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாய் அந்த குழந்தையை குறித்து பாரத்தோடு இருக்கிறீங்க. ஓ ரிமானி திரிவிரி விரிவிரிக்கரா, என் உடல்ல இருக்கிற பாதிப்பு என் குழந்தைய பாதிக்க கூடாது ஆண்டவரே. என் உடல்ல இருக்கிற பாதிப்பு என் குழந்தைய பாதிக்க கூடாது ஆண்டவரே. என் குழந்தை பரிபூர்ண சுகத்தோடு கூட பிறக்க வேண்டும் என்று சொல்லி பய உணர்வோடு இருக்கிற சகோதரியை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் பயத்தை எடுத்து போடு, நான் உன் கூட இருக்கிறேன். லீபா பாபா ஷரஹந்தர பாக்கர தரபிபி ஷபாக்குரா நிபி பிபி 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 சந்துரா கனதர பிபி கர்தர பிபி 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 ஷரா லிமா மமா மமா தூரி பிபி பிபி ஷவர பல பாக்கர தி தி பிபி 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 பிபி. ஹalleluya 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 ஹalleluya. ரித த த த த த த த த த ஓரிகா மமா மமா பிபி 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 ஷரா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரம் உங்க கரம் உங்க கரம். அப்பாவுடைய பிரசன்ன மகிமையாய் நம் மத்தியில செயலாற்றி கொண்டிருக்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். திவ்யனர்களின் ஆதரவை உற்று பார்த்து மன காயங்களோடு, பாரங்களோடு, குடும்ப சுமைகளோடு, வியாதிகளோடு, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறுமா என்ற ஆழ் மனதுல ஒரு எதிர்பார்ப்போடு, என் குடும்பத்துல இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவீரா என்ற கேள்விகளோடு, குழப்பங்களோடு ஒருவேளை அப்பாவுடைய சமூகத்துல நீங்க வந்திருப்பீர்கள் என்றால் அப்படியே இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா உங்க சமூகத்துல என்ன வெறுமையாக்குகிறேன் டாடி, உங்க சமூகத்துல என்ன வெறுமையாக்குகிறேன். உம்மை தவிர எனக்கு வேறு பாறை இல்லை, உம்மை தவிர எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லை, உம்மை தவிர எனக்கு ஒரு பாறை இல்லை என்று சொல்லி அப்படியே இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தை, எல்லா பாரங்களை, எல்லா சோர்வுகளை, எல்லா வியாதிகளை அப்படியே அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, எனக்குள்ள ஒரு சுகம் உண்டாகட்டும், என் வீட்டுல ஒரு சுகம் உண்டாகட்டும், ஓ என் வியாதியிலிருந்து, என் குடும்ப கஷ்ட நஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் உங்க அருகாமையில வரும்பொழுது அவருடைய சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படுத்தப்படும்படி, விடுதலை உண்டாகும்படி
என் குடும்பத்தில் உங்களுடைய இடைப்படுதல் உண்டாகும்படி என்னை தொடுங்கப்பா என்று சொல்லி என் உடலில் உள்ள ஆவி ஆத்துமால ஒரு சுகப்படுத்தும் வல்லமை பாய்ந்து ஓடட்டும் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போமா பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்போமா. ஒரு பலன், ஒரு சுகம் எனக்குள்ள பாய்ந்து வரட்டும் என்று சொல்லி ஒரு சுகப்படுத்தும் வல்லமைக்காக சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே
உங்க வல்லமையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. பலம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லவே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, சுகந்தரன் எனக்குள் பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி பிள்ளைகளே, அப்பாவுடைய ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக கடைசி ஒரு 2 நிமிஷம் அப்பாவுடைய ஆவியானதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, எதை பெற்றுக்கொண்டாயோ இல்லையோ, இன்றைய நாள்ல இந்த அபிஷேகம் என்னை தொடாம, நான் நிரப்பப்படாம, என் பாத்திரம் நிரப்பப்படாம நான் வந்தபடியே போக கூடாது என்று சொல்லி ஒரு நிமிஷம் வாஞ்சியா கேக்குறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த ஆவியானவர் எனக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும் இந்த ஆவியானவர்? எத்தனை பேருக்கு வேணும் இந்த அபிஷேகம்? இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னால வாழ முடியாது பிள்ளையே. உன்னுடைய போராட்டத்தை உன்னால சந்திக்க முடியாது. சத்துருவான் உன்னை போராடி 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 பலனற்று போவாய். உனக்குள் இருக்கிற வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தா மட்டும்தான் உன்னால உன்னுடைய வாழ்க்கையை போராடி வெற்றி பெற முடியும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னும் வல்லமையோடு, இன்னும் உத்தமத்தோடு ஆண்டவர் விரும்புகிற வகையில போராடி முடிக்க, பலனுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, புது படைப்புள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் கரங்களை தொட்டி, அக்கினியானவரே, ஜோதிமயமானவரே, பெந்தகோஸ்து நாளன்று அக்கினியாய் பிளவுண்ட நாவுகளாய் அப்போஸ்தலரை நிரப்பின அந்த ஆவியானவர் எங்கள் மத்தியில இறங்கி வரும்படி, என் வெறுமையான பாத்திரத்தை நிரப்பும்படி, என் கிறிஸ்துவ வாழ்க்கையை, அர்த்தமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கையை, உலர்ந்த எலும்பு போல ஒரு வெது வெதுப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை உம் அன்பை உணராம, அப்பா உலக மாயைகளோடு ஊழியல்பு நிச்சயங்களோடு வாழ்ந்து போராடி போராடி இருக்கிற என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை பலப்படுத்த, திடப்படுத்த, சிறப்படுத்த, பரிசுத்த அக்கினி பரத்திலிருந்து போடப்படும்படி அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம் பிள்ளைகளே. ஓ அக்கினியானவரே, 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 தீனாவாய் வாருமையா என்று சொல்லி, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக, அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம். கரங்களை தட்டி அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆமென். இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். ஆமென். இருளெல்லாம் அகன்றிடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே, 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 அக்கினியே,
உயர்த்தட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. பரலோகம் நிரப்பப்படட்டும். பரலோகம் திறக்கப்படட்டும். பரிசுத்த அக்கினி ஊற்றப்படட்டும். ஓ பரலோகம் பரலோகத்தில் ஒரு அக்கினி ஊற்றப்படட்டும். நெருப்பை பெற்றுக்கொள். வானத்தில் இருந்து விழுகிற அக்கினி, ஒவ்வொரு மீதும் படுகிற அக்கினி, ஓ நற்கரணையில் இருந்து வெளியாகிற அக்கினி, ஓ பெற்றுக்கொள். ஒவ்வொரு மீதும் தாகத்தோடு கேட்கிற எல்லார் மீதும் சுட்டெரிக்கிற அக்கினி, பாவங்களை சுட்டெரிக்கிற அக்கினி, தேவரே அந்த வல்லமைகளை அறுக்கிற அக்கினி, அப்படியே அக்கினி 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 அவங்க தலைக்கு மேல, ஒவ்வொருவருடைய தலைக்கு மேலையும் ஆண்டவருடைய அக்கினியை வந்து அப்படியே சுத்தி கொண்டு இருக்கிற பிரியமானவர்களே, கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அக்கினி எனக்கு வேணும், அந்த அக்கினி எனக்கு வேணும். ஒவ்வொரு தலை மீதும் பரிசுத்த அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய நாவை ஆண்டவர் அக்கினியால தொட்டு கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் தொட்டு கொண்டிருக்கிறார்கள். Oh hallelujah. அநேகருடைய இருதயம் புதிதாக ஆண்டவர் பக்கமாக திருப்பி கொண்டிருக்கிறார். பழைய மனித இயல்பு களையப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய கண்கள்ல ஆண்டவருடைய அக்கினி போடப்படுகிறது. கண்கள்ல அக்கினி. ஓ ஹalleluya. ரீத்தரபரபர துர்பிபி ஷபரபலபக்கரா. ஓ உங்க வீடுகள்ல அக்கினியை ஆண்டவர் போட்டு கொண்டிருக்கிறார். ஓ வாஞ்சையோடு கேள் மகனே, வாஞ்சையோடு கேள் மகளே. ஓ கிட்னி ஸ்டோன் இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் சுட்டெரித்து கொண்டிருக்கிறார். அந்த கிட்னி ஸ்டோன் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டி ஆண்டவருடைய அக்கினியினால கரைந்து கொண்டிருக்கிறது. அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா பிள்ளைகளே? என் வாழ்க்கையில நீங்க போதும். எத்தனை பேர் சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க போதும். நம்ம திவ்ய நற்கொண்டின் ஆதரவுடைய ஆசீர்வாதத்தை பெறவிருக்கிறோம். திவ்ய நற்கொண்டின் ஆசீர்வாதத்தை பெறுகிற இந்த வேலையில இந்த உலகத்துல நான் பெற்றிருக்கிற புகழ், பெருமை, நான் கட்டி இருக்கிற வீடு, நான் சேர்த்து வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ், நான் சேர்த்து வச்சிருக்கிற பெருமை, புகழ், நான் படிச்சிருக்கிற கல்வி, நான் இந்த ஊர்ல இந்த உலகத்துல எனக்காக சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஸ்நானம், அந்த ஸ்தாபகம், நான் எந்த நிலையில இருக்கிறேன்னு தெரியுமா? என் பேர் எவ்வளவு தெரியுமா? என் புகழ் எவ்வளவு தெரியுமா? என் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா என்று சொல்லி ஆழ் மனதுல ஒளிந்திருக்கிற அந்த அகங்காரம், அந்த ஆணவம் எல்லாவற்றையும் அப்பா முன்னாடி வெறுமையாக்கி, உமக்கு முன்பதானாக நான் ஒன்றுமில்லப்பா, உம்மை விட்டு பிரிந்து என்னால் ஒன்று செய்ய முடியாதப்பா, எனக்கு நீங்க போதும். என் வாழ்க்கையில நான் விரும்பி தேடுகிற, நான் வாஞ்சிக்கிற, நான் வாழ்நாள் முழுவதும் விரும்பி தேடுகிற ஒரே ஒரு சொத்து
நீர் மாத்திரம்தான் என்று சொல்லி அப்படியே இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள இந்த வேலையில நான் எங்கப்பா போவேன்? உங்க சமூகத்தை விட்டுட்டு, உங்க பிரசனத்தை விட்டு நான் எங்கு தப்பி செல்லக்கூடும். வாழ்ற ஒரு நாளும் இனி நான் உங்க சமூகத்துல உங்க பிரசனத்துல வாழ்வேன் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எங்கப்பா போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? நான் எங்க போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு? எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்க போனீங்க எனக்கு இருக்க பயமும் இல்லை, என் தகப்பனீங்க சுமந்து கொள்ள கவலை இல்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமும் இல்லை, என் தகப்பனீங்க சுமந்து கொள்ள விளக்கமில்லை. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை, உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுங்க. நீர் மாத்திரம் போதும். என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் நான் சபிக்க நேர்ந்தாலும், தனிமையோடு வெறுமையோடு பயத்தோடு கலக்கத்தோடு என் வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டிருந்தாலும், வியாதி ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், குடும்ப சுமை ஒரு பக்கம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு பக்கம், குடிகார கணவன் ஒரு பக்கம், வேசித்தன வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகள் ஒரு பக்கம், உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆத்மாவை கரைபடித்து கொண்டிருக்கிற இளம் சமுதாயம் ஒரு பக்கம் என்று சொல்லி என்னை சுற்றில நெருக்கடிகளோ பயங்களோ சூழ்ந்து நின்றாலும், அப்பா எனக்கு நீங்க போதும், நீர் மாத்திரம் போதும், உங்க பிரசன்னம் மட்டும் போதும்பா. நீர் எங்களோடு கூட நடந்தீங்கன்னா, உடைய கரை எங்களை பற்றி பிடிச்சுச்சுன்னா, உடைய சமூகம் உடைய பிரசன்னம் எனக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக என்னை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உடைய நீதியின் வலது கரையை தாங்கி கொண்டுச்சுன்னா, நான் எப்படையையும் நசுக்குவேன்பா. உம் துணையோடு திருப்பாடல் 18:29 வசனத்தின் பிரகாரம் உம் துணையோடு நான் எம் மதிலையும் தாண்டுவேன், எப்படையும் நான் நசுக்குவேன் என்று சொல்லி அப்பா நான் விசுவாசத்தோடு அறிக்கை எடுக்கிறேன்ப்பா. நீர் போதும். இந்த நாள்ல என் வாழ்க்கையில கட்டவித்து விட்டிருக்கிற விடுதலைக்காக நன்றி. என் வாழ்க்கையில அப்பா நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி. காயம் கட்டி ஆறுதலை கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஒரு மனமாற்றத்தின் நாவி கட்டவித்து விட பற்றிருப்பதற்காக நன்றி. என்னோடு கூட பேசினதற்காக நன்றி. இரத்தத்தினால் என்னை முத்திரை இட்டதற்காக நன்றி. உம்மை காணும்படி மோடு மீண்டும் ஒப்புரவாகும்படி அப்பா இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக, இந்த திவ்ய நற்கருணையின் வழியாக, உடைய வார்த்தையின் வழியாக என்னை சந்தித்ததற்காக நன்றி. என் குடும்பத்தை சந்தித்ததற்காக நன்றி. எதிர்பார்த்து காத்திருந்த விடுதலை நீர் தந்து விட்டதற்காக நன்றி. என் பங்கு தந்தைக்காக நன்றி. என் பங்குல அப்பா பணியாற்றி கொண்டிருக்கிற அருட்சகோதரிகளுக்காக நன்றி. அப்பா இந்த தியானத்தை ஏற்படுத்தி கொடுக்க உதவியா இருந்த ஒரு நபர்களுக்காக நன்றி. பின்புறமா இருந்து உழைத்த ஒரு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி. அப்பா உமையே எங்களுக்கு நீர் தந்தீரே, உமையே நீர் எங்களுக்காய் உடைத்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி டாடி. எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களையும் முன்குறித்து வைத்த அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தையும் ஆமென்றும் ஆமென் என்று நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதத்தை பூரணமாய் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஐயா. விடுதலை தந்து விட்டதற்காக நன்றி டாடி. எல்லா துதி எல்லா கன எல்லா மகிமைய திவ்ய நற்கருணை நாதா, திவ்ய நற்கருணை நாதா, எங்கள் மத்தியில வீற்றிருக்கிற திவ்ய நற்கருணை நாதா, ஒருவருக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ரத்தத்தினாலே எங்களை முத்திரையிடுகிறோம். வார்த்தையினாலே எங்களை முத்திரையிடுகிறோம். தூய ஆவியோட விண்ணக நெருப்பினால் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களை நாங்கள் முத்திரையிடுகிறோம் ஐயா. பரத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டதற்காக நன்றி. விடுதலை தந்து விட்டதற்காக நன்றி. என் தாய் கன்னிமரியாளுடைய பிரசன்னமும் விண்ணக தூதர் கூட்டமும்
பாலியம் இறங்கி போராடினதற்காக நன்றி. எல்லா இருளின் அந்தகாரங்களும் விலக்கி வெளிச்சம் தந்து விட்டதற்காக நன்றி பப்பா. துதிகன மகிமை ஆராதனைய ஒருவருக்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக் கொள்கிறோம். எல்லா துதி, எல்லா கன, எல்லா மகிமைய நற்கருணை நாதா ஒருவருக்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயர் கீதம். வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெருக. தந்தையர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாழி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை ஆராதனை என் அன்பு தேவனுக்கு ஆராதனை 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 என் அன்பு தேவனுக்கு ஆராதனை 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 ஒவ்வொரு கடவுளுக்கு ஆராதனை ஒவ்வொரு கடவுளுக்கு ஆராதனை